பெரிய ரிவ்யூவர் இருக்காரு. கொஞ்ச நேரம் கூட படத்துல டைலாக் பேச விட மாட்டாங்களா? அப்படி பேசினா லேகுன்றாங்க. அச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி அச்சுக்கிட்டே இருந்தா படத்துல கதையே இல்லைன்றாங்க. இல்ல எனக்கு புரியல. அப்படி என்ன ரஜினி சார் மேலேயும் லோகேஷ் சார் மேலேயும் வன்மம்னு தெரியல. அவரு தலைவர்னு கூட கூட மாட்டாரு, கிண்டல் பண்றதுக்கு தலைவர்னு கூடுவாரு. அவ்வளோ காண்டு நம்ம ரஜினி சார் மேல. இன்னைக்கு நான் பார்த்த படம் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் நடிச்ச கூலி. அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, 18+ தலைவரை பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் படத்தை ரிவ்யூ பண்ண வரல. யாரெல்லாம் தப்பா நெகட்டிவா கூலி படத்தை ரிவ்யூ பண்றாங்களோ ரிவ்யூ பண்ண வந்தது. நான் பண்றதுல தப்பு. இப்ப இருக்கவங்களாம் படத்தை பார்க்காம தான் ரிவ்யூ பண்றாங்க. அப்படி என்ன ரஜினி சார் மேலேயும் லோகேஷ் சார் மேலேயும் வன்மம்னு தெரியல. அவ்வளோ அருமையான படத்தை கேவலமா இருக்குன்னு மனசாட்சி இல்லாம சொல்றாங்க. ஒருத்தர் என்னடான்னா படம் முடியறதுக்குள்ள வந்து ரிவ்யூ கொடுக்குறான். என்னடான்னு கேட்டா நான் இந்த தியேட்டர்ல பார்க்கல வேற தியேட்டர்ல பார்த்தேன்னு சொல்றான். இவங்க தான் எப்படி இருக்காங்கன்னா ஒரு பெரிய ரிவ்யூவர் இருக்காரு. எப்பயுமே ஒரு படத்தை பார்த்துட்டு அதில் இருக்க பாசிட்டிவ், அப்புறம் டெக்னீஷியன்ஸ், அதுக்கப்புறமா தான் நெகட்டிவ் சொல்லுவார். அப்புறம் தான் படம் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவார். இந்த கூலி படத்தை மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக மொக்க கேவலம்னு நெகட்டிவை பற்றி பேசினார். ரஜினி சாரோட ஆக்டிங்கை பற்றி பேசலை, டெக்னீஷியன்ஸை பற்றி பேசலை, பாசிட்டிவாக ஒன்று கூட பேசலை. படத்தோட பாசிட்டிவை பற்றி பேச ஆரம்பிச்சேன்னா சாண்டி மாஸ்டரோட டான்ஸு, லோகேஷ் சாரோட டைரக்ஷனு, நம்ம மரண மாசான ரஜினி சாரோட ஆக்டிங்கு, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படி தானே கேட்குறீங்க? எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணிட்டு வந்திருக்காங்க தியேட்டரில். அவங்க இன்னொன்று சொன்னாங்க, படத்தில் ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு, மரண மாசான சீன்ஸு, இன்டர்வல் பிளாக்கு, கிளைமேக்ஸு, சரியான என்ஜாய்மெண்ட். பெரிய ரிவ்யூவருக்கு லோகேஷ் சார் மேல அப்படி என்ன காண்டுன்னு தெரியல. அவருக்கு என்ன டைரக்ஷனை பத்தி தெரியாதான்னு அவருக்கு போய் நாகார்ஜுனோட டைலாக் நல்லா இல்ல அவருக்கே அவர் சொல்லி தராரு. சீன்ல ஒருத்தர் இறந்து போயிடுவாரு. அதுக்கு நாகார்ஜுனா சார் வந்து ஆன்னு கத்துவாரு. அதுல என்ன இவர் குறை கண்டுபிடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கத்தக்கூடாது, இந்த மாதிரி தான் கத்தணும்னு அவர் இருக்குன்னு எனக்கு தெரியல. இவர் என்னமோ டைரக்ஷன் புலி மாதிரி லோகேஷ் சார் மேல குறை சொல்றாரு. ஆனா எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. கொஞ்ச நேரம் கூட படத்துல டைலாக் பேச விட மாட்டாங்களா? அப்படி பேசினா லேகுன்றாங்க. அச்சுக்கிட்டே இருக்கணுமா? அப்படி அச்சுக்கிட்டே இருந்தா படத்துல கதையே இல்லைன்றாங்க. இல்ல எனக்கு புரியல. அவர் சொன்ன ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னதுன்னா, அனிருத் சாரோட மியூசிக் நல்லா இருந்துச்சான். அந்த படத்தையே அந்த மியூசிக் தான் தாங்குச்சான். ஆனா ஒரு நல்ல டைரக்டருக்கு தான் தெரியும் மியூசிக் வந்து எந்த இடத்துல வரணும், எந்த இடத்துல வரக்கூடாது, இந்த இடத்துல தான் அந்த பிஜிஎம் வரணும்னு சொல்லி மாசான சீன்ஸ்லாம் அவருக்கு தான் தெரியும். இவருக்கு எங்க அதெல்லாம் தெரிய போகுது? இவருக்கு மேல இன்னொரு ரிவ்யூவர் இருக்காரு. அவர் எப்பவுமே ரஜினி சார் படத்தை பத்தி கேவலமா தான் சொல்லுவாரு. ஆனா இந்த படத்துல கூலி சுத்தமா நல்லால, வார் 2 எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி இருக்குன்னா, இந்த படத்தை காலி பண்றதுக்காகவே இந்த படம் எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவரு தலைவர்னு கூட கூட மாட்டாரு, கிண்டல் பண்றதுக்கு தலைவர்னு கூடுவாரு. அவ்வளோ காண்டு நம்ம ரஜினி சார் மேல. ரஜினி சார் அடிக்கடி ஒரு நண்டு கதை சொல்லுவாரு. ஸ்டேஜ்லயும் 2-3 வாட்டி சொல்லியிருக்காரு, படத்திலயும் நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு. அது அப்ப புரியல, இப்ப புரியுது. நமக்கு எதிரி எப்பவுமே நம்ம ஆளுங்க தான். இந்த மாதிரி ஆளுங்க இருந்தா நம்ம எப்படி 1000 கோடி அடிக்கிறது? நான் மறுபடியும் சொல்றேன், ரஜினி சார் எக்ஸலண்ட் காட். இத மேல எனக்கு வார்த்தையே இல்லை. லோகேஷ் சார் வந்து பர்ஃபெக்ட், ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் நம்ம அனிருத் சார் பிஜிஎம் சாங் பர்ஃபெக்ட் அண்ட் எக்ஸலண்ட். அண்ட் சாண்டி மாஸ்டர் டான்ஸ்ல கலக்கியிருக்காரு ஃபுல்லா. ஸ்டண்ட்டு அன்பரியோ மாஸ்டர் எங்கேயோ போயிட்டார். இந்த பக்கம் வில்லன் சார் நாகார்ஜுனா, இந்த பக்கம் சோபின் சார், 2 பேரும் பயங்கரமா கலக்குன்னு கலக்கி படத்தை எக்ஸலண்டா பண்ணி வச்சிருக்காங்க. கேமியோ ரோல் வந்து உபேந்திரா சார் பண்ணியிருப்பாரு. அதை நான் சொல்ல விரும்பல, நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட், இந்த மாதிரி நெகட்டிவ் ரிவ்யூலாம் பார்க்காம நீங்க போய் படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல நீங்க ட்ரஸ்ட் பண்ணி பாருங்க. ரிவ்யூவை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருக்காதுப்பா நம்ம போவேணாம் அப்படி இருக்காதீங்க. அவங்க தப்பா கூட சொல்லியிருக்கலாம்ல, நீங்க போய் பார்த்துட்டு அது நீங்க முடிவு பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு.